12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 10ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்ட வடிவ தகடு வெப்பத்தினால் சீராக விரைவடைகின்றது என்க. அதன் ஆரம் 10.5 சென்டிமீட்டரிலிருந்து 10.75 சென்டிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு மற்றும் தோராய சதவீத அதிகரிப்பு ஆகியவற்றை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப ஆர மதிப்பு 10.5 சென்டிமீட்டர் ஆகும். ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டு வீதம் எனும் பொழுது dr என்பது 10.75 மைனஸ் 10.5 இரண்டையும் கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது 0.25 ஆகும். வட்ட வடிவ தகடு வெப்பத்தினால் சீராக விரைவிடுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பரப்பில் ஏற்படக்கூடிய தோராயம் அதிகரிப்பை முதல்ல கணக்கிடணும். அப்போ dAவின் மதிப்பு வேணும். வட்டத்தின் பரப்புக்குண்டான நிபந்தனை எழுதிக்கலாம். வட்டத்தின் பரப்பு ஏன்னு குறிப்பிடுவோம். A = πr ஸ்கொயரு. dA/dr என்பது பை பெருக்கல் அடுக்கு முன்னாடி வரப்ப r ஸ்கொயரை வகைப்படுத்தும் பொழுது 2r மதிப்பானது 2πr ஆகும். dA = 2πr. dr வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வரும் பொழுது dr. அப்போ 2π பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு 10.5 பிரதியிடுகிறோம். drஇன் மதிப்பானது 0.25. இந்த மூன்று மதிப்புகளையும் பெருக்க கிடைக்கும் மதிப்பானது 5.25. பை அப்படியே எழுதிக்கலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது பரப்பில் ஏற்படக்கூடிய தோராய மாற்றம் ஆகும். அடுத்து தோராய சதவீத அதிகரிப்பு என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. சதவீத மாற்றம் அப்படின்னாவே dA/A பெருக்கல் 100. அதாவது பரப்பில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம்ங்கிறதுனால dA/A பெருக்கல் 100ன்னு எழுதலாம். அதுதான் அடுத்ததாக கணக்கிட வேண்டியது. சதவீத மாற்றம் dA/A பெருக்கல் 100. dAவின் மதிப்பானது 5.25 பை. ஏவின் மதிப்புகளை பிரதியிடுறோம். A என்பது πr ஸ்கொயர் தான் சூத்திரம். ஆறுக்கு பதிலாக மதிப்பு 10.5ன்னு பிரதியிடலாம். 10.5 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் 100. பை கேன்சல் ஆகிடும். தொகுதி மதிப்பை 100ஆல் பெருக்கும் பொழுது புள்ளிக்கு பிறகு இருக்கக்கூடிய 2 நம்பரும் கேன்சல் ஆகிறப்ப மதிப்பானது 525 பை 10.5 பெருக்கல் 10.5ன் மதிப்பு 110.25. பகுதியில் நம்ம புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக தொகுதியையும் பகுதியையும் ஒரு 100ஆல் பெருக்கலாம். 5205 பை 11.025 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். மேலே 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்துக்கலாம். இதை வகுக்கலாம். 5ஆல் வகுக்கும் பொழுது 2 5 10 மீதி 1 2 5 10 2 வகுப்படாத 0 1 1 0 5 25 0 0. மீண்டும் ஒரு 5ல் எது வகுத்துட்டோம் அல்லது மூன்றாம் இந்த மதிப்பை மேலும் எதில் வகுக்கலாம். 5 25 இங்கே மதிப்பு. மேலும் 5ல் வகுத்துட்டோம் அப்படின்னா 4 5 20 மீதி 2 20 4 5 20 ஓரஞ்சு 5 2 5 10 ஓரஞ்சு 5 0 0. மூன்றாம் வாய்ப்பாட்டில் அடிக்க கிடைக்கும் மதிப்பு 1 3 3 மீதம் 1 4 3 12 மீதி 2 21 7 3 21 7 3 21 0 0. கிடைக்கக்கூடிய மதிப்பு 700/147. 700 147ஆல் வகுக்க கிடைக்கும் மதிப்பு 700 147ஆல் வகுக்கிறோம். எத்தனை முறைகள் வரும்னா 4 முறைகள் வரும். மதிப்பானது 4 7 28 மீதி 2 2 16 2 18 மீதம் 1 5. இதை கழிக்கும் பொழுது 10 - 8 2 9 - 8 1 6 - 5ன் மதிப்பானது 1 ஆகும். இதற்கு பிறகு எண்கள் இல்லாததுனால ஒரு புள்ளியை வச்சு 0 கொடுக்கலாம். இதில் 7 முறைகள் 7 7 49 மீதி 4 7 28 + 4 32 மீதம் 3 1 7 7 3 மதிப்பு 10. 10 - 9ன் மதிப்பு 1. இந்த இடத்துல 1 இருக்கும். 11 - 2 எனும் பொழுது மதிப்பு 9 91 ஆகும். இதனுடன் ஒரு 0 சேர்க்கும் பொழுது எத்தனை முறைகள் வரலாம். 1029ங்கிறது 7 முறை. அப்போ இங்கே 6 முறை வரலாம். 6 முறை வந்து 6 42 மீதி 4 6 24 4 28 மீதம் 2 1 6 2 மதிப்பு 8. இதை கழிக்கும் பொழுது 10 - 2 8 0 இருக்கும். இங்கே இப்போ 0 இருந்ததுன்னா 8 - 8 இங்கே 0 இருக்கும். 10 - 8ன் மதிப்பானது 2 28 8 - 8 0 ஆகிடும். அதற்கடுத்து 0 சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு முறை தான் வரும். அப்போ புள்ளிக்கு பிறகு நாம் ஒரு முறை வந்ததுன்னா 147 மதிப்பானது 4.761. புள்ளிக்கு பிறகு ஒரு 2 எண்கள் நம்ம எழுதினோம்னா போதும். எனவே தேவையான சதவீத மாற்றமானது தோராயமாக 4.76% ஆகும்.